ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக மழை வந்துட்டு இருக்கு. சரி, சூடாக ஏதாச்சும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஹெல்த்தியாக வந்து பச்சை பயிறு உருண்டை தான் வந்து செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உருண்டைன்னு சொல்லுவாங்க, சுழியன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நல்லா ஊறிடுச்சு, அதனால ரொம்ப வேக வச்சோன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெந்துடும். இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பச்சை பயிரை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஆற வைக்க போறோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து டிப் பண்ணி போடுறதுக்காக மைதா மாவை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு, ரொம்ப வந்து தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி. சும்மா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், லைட்டாக டேஸ்ட்டுக்காக. இப்போது தண்ணி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து இப்போ நல்லா வந்து கரைச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரைச்சிக்கணும். எண்ணெய் வந்து இப்போ காய வச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ வந்து பச்சை பயிரில் வந்து நம்ம வெல்லம் போட்டு இப்போ பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா முன்னாடியே வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால இப்போ பிசைஞ்சு கரெக்டாக வந்து எண்ணெய் காயறதுக்குள்ளே டக்குன்னு டிப் பண்ணி போட்டுடலாம். நீங்கள் முன்னாடியே வெல்லம் போட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். பிசைஞ்சுக்கணும். இப்போ வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். லைட்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் வந்து வெல்லம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ உருண்டை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது, அப்புறம் இந்த மைதா மாவில் வந்து டிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.